நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா? இல்ல அது பாட்டுக்கு தறிக்கெட்டு அது போக்குல போயிட்டுருக்கா? அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, சந்தேகமே வேணாம். அது அது பாட்டுக்கு அது போக்குல தான் போயிட்டுருக்கு. அது நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். வி வில் ஃபீல் இட். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லனா தான் இந்த டவுட்டே வரும். நம்ம வாழ்க்கைய நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு 5 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு கிளீன் பாடி, கிளீன் க்ளோத்ஸ், கிளீன் என்வைரன்மென்ட். கிளீன் பாடி அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உடம்பு தான் நம்ம குடியிருக்கிற கோயில். கோயில் குப்பையா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல தானே! நம்ம உடம்பும் அழுக்கா இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் பி கிளீன், பி வெல் டன். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நல்லா பார்த்துக்க முடியல அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நம்ம எப்படி நல்லா பார்த்துக்க போறோம்? கிளீன் க்ளோத்ஸ், ஆல்வேஸ் லுக் குட், ட்ரெஸ் பிரசன்டபிள். என்கிட்ட ஒரு தியரி இருக்கு. ஒருத்தரோட பொருளாதார நிலைமை எப்படி வேணா இருக்கட்டும். அப்படி இருந்தா கூட அவங்க ட்ரெஸ் பண்றதுல அந்த பொருளாதார தடைய காட்டலன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஷர்ட் போடுறாங்க, நல்ல பேண்ட் போடுறாங்க, நல்ல ஷூஸ் போடுறாங்க, அவங்கள பிரசன்டபிளா வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி அவங்க வாழ்க்கை உயர போகுதுன்னு அர்த்தம். ஆல்வேஸ் பி பிரசன்டபிள். கூல் ஆனாலும் குளித்து குடி, கந்தல் ஆனாலும் கசக்கி கட்டுன்னு விளையாட்டுக்கா சொன்னாங்க. இட் ஹாஸ் அ சீரியஸ் மீனிங் பிஹைண்ட் இட். நம்ம என்விரான்மெண்ட் நல்லா பார்த்துக்கிறது. நம்ம எங்க தங்கி இருக்கோமோ, எந்த ரூம்ல இருக்கோமோ, எந்த வீட்ல இருக்கோமோ அதை நல்லா பார்த்துக்கிறது. யுவர் என்விரான்மெண்ட் இஸ் an எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். அது நல்லா இல்லைன்னா நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம். இதுக்காகவே டைம் எடுத்து ரூம் பை ரூம், பிளேஸ் பை பிளேஸ் கிளீன் பண்ணா பெட்டர். ஆல்வேஸ் லிவ் இன் அ ஆர்கனைஸ்டு பிளேஸ். த மோர் ஆர்கனைஸ்டு யுவர் பிளேஸ், த மோர் ஆர்கனைஸ்டு யுவர் லைஃப். லிமிட்லெஸ்னு ஒரு மூவி இருக்கு. அந்த மூவியில் வந்து அவனுக்கு அவங்க சில பவர்ஸ்லாம் வரும். ஓகேவா? அவனுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். அப்படி வர்றப்போ அவன் முதல்ல என்ன விஷயம் செய்வான் அப்படின்னா, அவனையும் அவன் தங்கியிருக்கிற இடத்தையும் க்ளீன் ஆக்குவான். ஏன்னா தேர் இஸ் அ டைரக்ட் கோரிலேஷன் பிட்வீன் ஹவு க்ளீன் யூ ஆர் அண்ட் வேர் யூ கோயிங் இன் லைஃப். ரெண்டாவது, சன்லைட். எக்ஸ்போஷர் டு சன்லைட் கேன் மேக் யூ பெட்டர் அஸ் அ பர்சன். இதுக்கு பின்னாடி சயின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. பட் தேர் இஸ் அ டைரக்ட் கோரிலேஷன் பிட்வீன் யூ அண்ட் சன்லைட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்த தமிழ் படம் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு ஹீரோக்கு அந்த ஹீரோ மொமெண்ட் வர்றப்போ சன்லைட் அவர் ஃபேஸில் படுற மாதிரி ஒரு ஷாட் வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா சன்லைட் கேன் பிரிங் அபவுட் த ஹீரோ இன் யூ. சன்லைட்டுக்கும் நீங்கள் லைஃப்பில் எங்கே போயிட்டு இருக்கீங்கன்றதுக்கும் டைரக்ட் கோரிலேஷன் இருக்குது. இதை இப்படி சொல்கிறேன். பி வெரி இன்டென்ஷனல் அபவுட் ஹேவிங் சம் சன்லைட் ஆன் யுவர் செல்ஃப். டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது, தினமும் வெளியே போய் நிற்கிறது, மொட்டை மாடியில் நின்று காஃபி குடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ டைரக்ட் கோரிலேஷன் டு வேர் யூ கோயிங் இன் லைஃப். மேக் ஷுவர் சன்லைட் இஸ் அவைலபிள் டு யூ. முக்கியமாக ஏர்லி மார்னிங் சன்லைட் அண்ட் லேட் ஈவினிங் சன்லைட். மூணாவது, ஒர்க் அவுட். இது எல்லாரும் சொல்கிறது தான். நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ ஒர்க் அவுட் அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். when you put yourself through difficult phase, there is a very high chance that you will be a difficult person to crack. நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ப்ரெஷருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ண மாட்டீங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இஃப் யூ ஆர் இன் ஷேப், பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ மோர். நம்மளே நல்லா பார்த்துக்க முடியும்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மற்றவங்க நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாக வைப்பாங்க. இதுக்கு ஒரு செம்ம எக்ஸாம்பிள் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் பெங்களூரில். அவர் சீரிஸ் ஏல $10 million ரைஸ் பண்ணார். அவர் பார்க்க செம்ம ஜாக்டாக இருப்பார். ஹி ஹேஸ் அ வெரி குட் ஃபிசிக். அவர் ஃபண்ட்லாம் ரைஸ் பண்ணியாச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண விசி அவரோட ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து பேசிட்டு இருக்கிறப்போ கேட்குறாரு, வாட் வாஸ் த ரீசன் வை யூ இன்வெஸ்ட் இன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறப்போ வந்து அவர் சொல்கிறார், பிகாஸ் யூ ஆர் ஜாக்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் உங்களே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஐ ஃபீல் தட் மை மணி இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசி சொல்லியிருக்காரு. $10 million ஒருத்தர் நல்ல ஃபிசிக் வச்சுக்கிறதுக்கு. நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன். செனேக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிரீக் ஃபிலாசபர், அவர் சூப்பர் விஷயம் சொல்லியிருக்காரு. வி ட்ரீட் அவர் பாடி ரிகரஸ்லி ஸோ தட் இட் வில் நாட் பி டிசோபீடியன்ட் டு த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைண்ட் சொல்கிறத நம்ம பாடி கேட்கணும். அப்படி கேட்கலன்னா பிரச்சனை உடம்புல தான் இருக்குது. நிறைய நேரம் வந்து கெட்டிங் வெல் பற்றி பேசுகிறப்போ வந்து ஆடிங் ஹேபிட்ஸ் பற்றி பேசுவோம். ஆனால் முதல்ல ஹேபிட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ட்ராக்ட் பண்ணணும். நிறைய விஷயம் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. தேவையில்லாத ஹேபிட்ஸ், அது கஃபீனாக இருக்கலாம், நிக்கோட்டினாக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், பானாக இருக்கலாம். சப்ட்ராக்ட் திங்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப் ஸோ தட் யூ வில் ஹாவ் மோர் ஸ்பேஸ் ஃபார் ரைட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். இது அடிஷன் பை சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஹேபிட்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகிறத விட ஏற்கனவே இருக்கிற தேவையில்லாத ஹேபிட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம லைஃபோட க்ரோத் எஃபெக்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் தண்ணியும் அடிக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் நியூட்ரலைஸ் தானே பண்ணுறீங்க. யூஆர் நாட் க்ரோயிங் ஃபாஸ்ட்டில். பேசிக்லி சப்ட்ராக்ட் நெகட்டிவ் ஹேபிட்ஸ், include positive habits. அஞ்சாவது, strategize, think on paper. See, this is one thing that I learned from my cousin. அவர் வந்து he used to think on paper. எங்க வீட்டிலலாம் வந்து we have long notebooks. We have A3 size notebooks. அது நாங்கள் ஏன் வச்சிருக்கோம் தெரியுமா? ஒரே பேப்பரில் நிறைய யோசிக்க முடியும். ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்க முடியும். அந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் யோசிக்க முடியும். ஒரு லாங் A3 சைஸ் பேப்பர் முடிகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் நம்ம யோசிக்கிறதுலாம் எழுதலாம். ஸோ பேசிக்லி யூ கெட் டு திங்க் லாங்கர். த லார்ஜர் யுவர் கோல், the more you have to think on paper. எழுதுறதுனால மட்டும் என்ன நடந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி பிறக்கும். யூ நோ விச் டைரக்ஷன் டு வாக் இன். நம்ம எந்த டைரக்ஷனில் நகரணும்னு தெரியறது தான் நம்ம க்ரோத்தோட முதல் படியே. ஏன்னா எந்த டைரக்ஷனில் போகிறதுன்னு தெரியலனா எங்கே போகிறோன்றது தெரியலன்னு அர்த்தம். ஸோ நமக்கு என் கோல் கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனால் அடுத்த ஆக்ஷனபிள் ஸ்டெப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா திங்க் ஆன் பேப்பர், ஸ்ட்ராட்டஜைஸ். த மோர் யூ திங்க் த ஈஸியர் இட் இஸ் டு எக்ஸிக்யூட். ரைட் திங்ஸ் டவுன். I cannot stress this enough.